ஒவ்வொரு அனிவர்சரிக்கும் கிஃப்ட் பண்ண ஜுவல்ஸோட ரெடி ஆயிட்டேன். பட் இன்னைக்கு எப்பவுமே நம்பிக்கையான கிருஷ்ணிகா ஜுவல்லர்ஸின் நியூ டிசைன். ஹாப்பி anniversary love. கிருஷ்ணிகா ஜுவல்லர்ஸ், ஈலிங் ரோட், வெம்ப்லி. Trusted for generation. வணக்கம். இது ராஜ்யம். உலக நாடுகளின் மீது பரஸ்பர வரி விதிப்பை அறிமுகம் செய்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப். இது தொடர்பாக எந்த நாட்டுக்கு அமெரிக்கா எவ்வளவு வரி விதிக்கின்றது என்பதை அவர் விவரித்திருக்கிறார். இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 26% பரஸ்பர வரி விதிப்பதாக அவர் கூறியுள்ளார். இந்த தருணத்துக்காக நாம் நெடுநாள் காத்திருந்தோம். ஏப்ரல் 2, 2025 அமெரிக்க தொழில்துறை மறுபிறவி எடுத்த நாளாக வரலாற்றில் அறியப்படும். அமெரிக்காவை மீண்டும் செழிப்புமிக்க நாடாக மாற்றும் நாளின் தொடக்கம் இது. அமெரிக்காவின் பொற்காலம் தொடங்குகின்றது என்று டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருந்தார். பிற நாடுகள் அமெரிக்க பொருட்கள் மீது விதிக்கும் வரியை குறைக்கும் நோக்கில் இந்த பரஸ்பர வரி விதிப்பு முறையை டொனால்ட் ட்ரம்ப் தலைமையிலான அமெரிக்க அரசு நிர்வாகம் அறிமுகம் செய்துள்ளது. இந்த மாற்றம் நடக்கும் வரையில் இது அமுலில் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பரஸ்பர வரி விதிப்பு விரைவில் நடைமுறைக்கு வரும் என வெள்ளை மாளிகை தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிகபட்சமாக கம்போடியா 49%, வியட்நாம் 46%, இலங்கை 44%, சீனா 34%, இந்தியா 26%, ஜப்பான் 24%, ஐரோப்பிய யூனியன் 20% வரி விதிப்பு. இதேபோல கனடா சார்ந்த செலவினங்கள் குறித்து ட்ரம்ப் தனது கருத்தை தெரிவித்தார். ஆட்டோமொபைல் இறக்குமதி சுமார் 20% பொதுவாக இறக்குமதி வரியை விதிப்பதாக டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்கிறார். இந்த ட்ரம்பின் இந்த வரி விதிப்புக்கு அயர்லாந்து, கனடா என உலக நாடுகள் பலவும் கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றது. ஆரம்பத்தில் பல நாட்களுக்கு முன்னர் சொல்லப்பட்டிருந்த ஒரு விடயம், இந்த டொனால்ட் ட்ரம்பினுடைய செயற்பாடு அடுத்த ஒரு பொருளாதார யுத்தத்தை உண்டு பண்ணக்கூடியதான பல வாய்ப்புகள் காணப்படுவதாக சொல்லப்பட்டிருந்தது. அதே போன்று இந்த வரி விதிப்பு கூட பல நாடுகள் கண்டனங்களை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றன என்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதை தாண்டி மியன்மார் பூகம்பத்தில் உயிரிழந்தோற்ற எண்ணிக்கை 2700 தாண்டி இருக்கும் நிலையில் மோசமாக பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தற்காலிக முகாம்கள், உணவு மற்றும் நீர் அவசர தேவையாக இருப்பதாக உதவிக்குழுக்கள் வலியுறுத்திய போதும் நாட்டில் நிலவும் உள்நாட்டு போர் அவைகளை விநியோகிப்பதில் சிரமத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 28ஆம் தேதி ஏற்பட்ட பூகம்பத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 3000 விட அதிகரிக்கும் நிலையில் பலி எண்ணிக்கை காணுகின்றது. 3000 தாண்டும் என அஞ்சுவதாக மியன்மார் ராணுவ தளபதி இந்த விடயத்தை சொல்லியிருந்தார். இதில் 4521க்கு மேற்பட்டோர் காயமடைந்திருப்பதாகவும் அதில் 441 பேருக்கு மேல் காணவில்லை என்றும் சொல்லப்பட்டிருந்தது. பகல் நேரத்தில் 7.7 ரிக்டர் அளவில் தாங்கிய இந்த பூகம்பம் மியன்மாரில் கடந்த நூற்றாண்டுக்கு மேற்பட்ட காலத்தில் பதிவான சக்தி வாய்ந்த பூகம்பமாக இருந்தது. இதனால் அந்த நாட்டின் பண்டைய கட்டிடங்கள் மற்றும் நவீன கட்டிடங்களும் தரைமட்டமாகி இருந்தன. அண்டை நாடான தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் உள்ள வானளாவிய கட்டிடம் ஒன்று இடிந்து விழுந்த நிலையில் உயிர் தப்பியோரை தேடும் மீட்பு பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. எனினும் காலம் தாமதிக்கும் நிலையில் உயிர் தப்பியோரை மீட்கும் எதிர்பார்ப்பு குறைந்து வருகிறது. மியன்மாரின் மண்டேலா பகுதியில் பாலர் பாடசாலை ஒன்று இடிந்து விழுந்ததில் 50 சிறுவர்கள் மற்றும் 2 ஆசிரியர்கள் கொல்லப்பட்டிருப்பதாக ஐக்கிய நாடுகளின் மனிதாபிமான அலுவலகம் தெரிவித்துள்ளது. மோசமாக பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சுத்தமான நீர் மற்றும் துப்புரவு ஏற்பாடுகள் போன்ற அத்தியாவசிய தேவைகளை பெறுவதற்கு மக்கள் போராடி வருகின்றார்கள் என்பதை சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அதே நேரம் உயிர் பிழைத்தவர்களை கண்டறிவது மற்றும் உயிர் பாதுகாப்பு உதவிகளை வழங்குவதில் அவசர உதவி குழுக்கள் ஓய்வின்றி செயற்பட்டு வருகின்றன என்று அந்த ஐநா நிறுவனம் வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பூகம்பம் மையம் கொண்டிருந்த பகுதிக்கு அருகாமையில் உள்ள மண்டேலே போன்ற இடங்களில் தற்காலிக முகாம், உணவு, நீர் மற்றும் மருந்து அனைத்து உதவிகளும் தேவையாக இருப்பதாக சர்வதேச மீட்பு குழு சொல்லுது. பயங்கரவாத பூகம்பத்தை கடந்து வந்த மக்கள் தற்போது பிந்திய அதிர்வுகளால் அச்சமடைந்திருப்பதோடு வீதிகள் மற்றும் திறந்த வெளிகளில் உறங்கி வருகின்றனர் என்று மண்டேலாவில் உள்ள சர்வதேச மீட்பு குழு பணியாளர் ஒருவர் குறிப்பிட்டிருக்கிறார். மியன்மாரில் ராணுவம் சதி புரட்சி மூலம் 2021 ராணுவம் ஆட்சியை கைப்பற்றிய நிலையில்
நாட்டில் ஏற்பட்டிருக்கும் உள்நாட்டு போர் மீட்பு பணிகளை பாதித்திருக்குது. இராணுவ அரசின் கட்டுப்பாட்டில் இல்லாத பகுதிகளுக்கு உதவிகள் செல்வதை அனுமதிக்க வேண்டும் என்று சர்வதேச மன்னிப்பு சபை வலியுறுத்தது. இராணுவ அரசு தொடர்பாடல் கட்டமைப்பை கட்டுப்படுத்துவதோடு பூகம்பத்தால் வீதிகள் மற்றும் உட்கட்டமைப்புகளுக்கு ஏற்றிருக்கும் சேதங்கள் உதவிகளை வழங்குவதில் தொண்டு பணியாளர்களுக்கு பெரும் சிரமத்தை ஏற்படுத்தது. பூர்த்தி செய்யப்படாத வானளாவிய கட்டிடம் ஒன்று தரைமட்டமான நிலையில் பாங்காக்கில் மீட்பு பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. உயிர் தப்பியவர்களை தேடும் முயற்சிகள் தீவிரமாக இடம்பெற்று வருவதோடு நாட்கள் செல்ல செல்ல அந்த எதிர்பார்ப்பு குறைந்திருக்குது. சுமார் 70 சடலங்களில் இடிபாடுகளில் இருக்கலாம். அதிசயமாக ஓரிருவர் உயிருடன் இருப்பார்கள் என நம்புகின்றார்கள். தன்னார்வ தொண்டு குழு தலைவர் சொல்லுகின்றார் இது சார்ந்து பல்வேறுபட்ட விடயத்தை. இந்த தளத்தில் 13 பேர் உயிர் இழந்திருப்பது உறுதி செய்யப்பட்டிருந்த போதும் 74 பேர் தொடர்ந்தும் காணாமல் போயிருக்கிறார்கள். இந்த பூகம்பத்தில் தாய்லாந்தில் இதுவரை 20 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற விடயத்தை அவர்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள். இவ்வாறு மியன்மாருடைய நிலை சென்று கொண்டிருக்க மியன்மாருக்கு பல நாடுகள் உதவி செய்வதற்காக முன் வந்திருக்கின்றன, தங்களுடைய கவலைகளை தெரிவித்திருக்கின்றன. இவ்வாறு மியன்மாரின் நிலை என்பது நகர்ந்து கொண்டிருக்கிறது. இதையும் தாண்டி இஸ்ரேல் காசாவினுடைய போர் தொடர்ச்சியாக உக்கிரமடைந்து வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. காசாவில் தொடரும் உக்ர தாக்குதல்களுக்கு மத்தியில் ராணுவ நடவடிக்கையை அதிகரித்து வரும் பகுதியை கைப்பற்ற இருப்பதாகவும் அவ்வாறு கைப்பற்றிய பகுதிகளை பாதுகாப்பு வலயங்களுக்குள் இணக்க இருப்பதாகவும் இஸ்ரேல் அறிவித்திருக்கு. பெருமளவில் மக்கள் வெளியேற்றப்பட இருப்பதாகவும் அது எச்சரித்திருக்கிறது. இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் வெளியிட்டிருக்கிற இந்த அறிவிப்பில் மோதல் இடம்பெறும் பகுதிகளில் இருந்து வெளியேறுங்கள் முன்னெடுக்கப்படும் என்று காசா மக்கள் கமாசா ஒழித்து இஸ்ரேலிய பணிய கைதிகளை விடுவிப்பதை போரை முடிவுக்கு கொண்டு வர ஒரே வழி என்றும் எச்சரித்திருக்கிறது. இந்த படை நடவடிக்கை போராளிகள் மற்றும் உட்கட்டமைப்புகளை அகற்றுவதாகவும் பெருமளவிலான பகுதிகளை கைப்பற்றி அவற்றை இஸ்ரேல் அரசின் பாதுகாப்பு வலயத்துக்குள்ள இணைப்பதாகவும் இருக்கும் என்று அவர் குறிப்பிடுகிறார். உண்மையில் இஸ்ரேல் காசா போரானது நீண்ட நாட்களாக இடம்பெற்று வருகின்றது. இந்த இஸ்ரேல் காசாவினுடைய போர் எப்பொழுது முடிவுக்கு வரும் என்பது மிகப்பெரிய கேள்விகளாக இருக்கிறது. ஆரம்பத்தில் இந்த பேச்சுவார்த்தைக்கு இடமில்லை என்கின்ற அளவில் போர் இடம்பெற்றிருந்தது. மக்கள் பலர் உயிரிழந்திருந்தார்கள், காணாமல் போயிருந்தார்கள். பசி, பட்டினி, பஞ்சம், பிணி அப்படி ஏராளமான வதைகளையும் கொடூரங்களையும் அவர்கள் அனுபவித்திருந்தார்கள். இதன் பிற்பாடு இந்த காசாவினுடைய போர் முடிவுக்கு வருமா இல்லையா என்ற மிகப்பெரிய ஏற்பாடுகள் எதிர்பார்ப்புகள் இருந்தது. பல நாடுகள் இணக்கத்துக்கு சென்றிருந்தன. பல நாடுகள் சர்வதேச மட்டத்தில் பேசு பொருளாக இருந்தது, இந்த போரை எப்படியாவது முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி. ஆனால் இந்த போர் முடிந்தபாடு இல்லை என்பதை தான் நாங்கள் சொல்ல இருக்கிறது. இப்பொழுது சொல்ல வேண்டிய ஒரு விடயம் என்னவென்றால், அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்ற கொஞ்ச நாட்களுக்குள்ள நான் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவேன் என்ற பெரிய அளவிலான வாக்குகளை எல்லாம் வழங்கியிருந்தார். இது சார்ந்து பல நகர்வுகளை சொல்லி இந்த உக்ரைன் ரஷ்யாவினுடைய போர், அதே போன்று இந்த இஸ்ரேல் காசாவினுடைய பலஸ்தீனத்தினுடைய போர் என்று நிறைய விடயத்தை சொல்லியிருந்த இந்த பின்னணியில் தொடர்ச்சியாக இந்த இஸ்ரேல் காசாவினுடைய போரானது நகர்ந்து கொண்டிருக்கிறது. இப்போ சர்வதேச அரங்கில் நிறைய விடயங்கள் பேசு பொருளாக இருக்கிறது. மியன்மாரினுடைய பூகம்பத்தால் இடம்பெற்ற இழப்புகள் சார்ந்து நிறைய விடயம் நகருகின்றது. அதே போன்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய செயற்பாடுகள் என்பது ஒரு பொருளாதார யுத்தத்துக்கு வழிவகுக்கும் என்று சொல்லப்படுகிறது. இதை தாண்டி இஸ்ரேல் கமாஸினுடைய போர் இப்படி பல நகர்வுகளோடு தான் நகர்ந்து கொண்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் இதனுடைய நகர்வுகள் எப்படி நகரப்போகின்றது என்பதை. மற்றொரு ராஜ்யத்தினூடாக சந்திப்போம். வணக்கம்.